400 அதேதான். தமிழ்ல பார்த்துக்கலாம் ஸ்ட்ரைட்டாவே. 400 மாம்பழங்கள் 100க்கு 1220 என்ற விலையில் வாங்கப்பட்டு 820 அதாவது மொத்தமா அவருக்கு கிடைச்ச லாபம் வந்து ரூ. 820 லாபத்தில் விற்கப்பட்டன. ஒரு டஜன் மாம்பழங்களின் விற்பனை விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன 100 தான். 100 வந்து மாம்பழம் ரைட்டா? 100 மாம்பழம். 100 மாம்பழத்தோட விலை வந்து என்ன? ரூ. 1220. அப்ப 400 மாம்பழம். அப்ப 400 மாம்பழம் என்ன பண்ணுவோம்? 4ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். 1220 இன்ட்டு 4 போடுவோம். 1220 இன்ட்டு 4 போட்டோம் அப்படின்னா 4880 அப்படின்னு வரும். இது இருக்கட்டும். இப்ப என்ன பண்ணணும்? அவங்க வந்து ரூ. 820 லாபம்னு சொல்றாங்க. அப்ப 4880 அதோட ரூ. 820 கூட்டுவேன். கூட்டினாதான் என்ன வந்து வச்சுக்கேன் விற்பனை விலை வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்ப ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5700 வரும் ரைட்டா? மொத்தமா ஒரு வித்த விலை வந்து 5700. ஸ்டார்டிங்ல அவர் வாங்கிட்டு வந்த விலை வந்து 4880. 4880 5700ல வித்தாதான் 820 அவருக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதனாலதான் வந்து இந்த ரேட்ல வித்திருக்காரு. சரி, இப்ப இது இருக்கட்டும். இப்ப என்ன பண்ணணும்? ஒரு டசன் தானே கேட்டிருக்காங்க. அப்ப ஒரு டசன் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 400க்கு 400 பை 12 போடும். 12 போட்டா என்ன 100 பை வந்து 3 இருக்கும். இது இருக்கட்டும். இப்ப 5700 ரைட்டா? 5700 அதே தான் வரும்னு நினைக்கிறேன். 100 பை 3ன்னு போட்டா மேல 3ன்னு போகும். அப்ப நான் 5700 இன்ட்டு 3 போடுவோம். கீழே வந்து 100ன்னு போடும். 2 0 2 0 57 இன்ட்டு 3 போட்டா 171 வரும். 171 வரும். ஏன்னா 57 இன்ட்டு 3 போட்டோம்னா ஃபைனலா 7 3 21 தானே வருது. அப்ப 57 இன்ட்டு 3 171. இதுக்கு முன்னாடி போட்டது 59 இன்ட்டு 3 174. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 171 ஆப்ஷன் ஏல இருக்கு.